to all the dearest fans. You are now listening to Tamil FM 101.1. After circulating the globe, Tamil FM 101.1 has now come to your homes to connect with our warm-hearted Tamil-speaking people. Keep listening and enjoy our Tamil FM 101.1. தமிழ் FM 101.1 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான தமிழ் உறவுகளுக்கு வல்வை பாரதியின் வணக்கங்கள். மீண்டும் ஒரு அந்தி சாயும் நேரம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து வரும் அரை மணி நேரம் இனிய இடைக்கால பாடல்களோடு அந்தி சாயும் நேரம். இன்றைய அந்தி சாயும் நேரம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் மோகன் பூர்ணிமா நடித்து ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை. இந்த திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய ஒரு பாடல் மணியோசை கேட்டுகிழந்து. இந்த பாடலை பற்றி அண்மையில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று. பாடல் போட்டி நிகழ்ச்சிக்காக ஒரு பாடசாலைக்கு சென்றிருந்தார். அங்கே பல மாணவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளார்கள். அந்த வகையில் ஒரு மாணவன் இந்த பாடலை, அதாவது மணியோசை கேட்டு எழுந்து என்ற பாடலை பாடினார். மிகவும் அருமையாக பாடி எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றார். அதைத் தொடர்ந்து பல மாணவர்கள் பல பாடல்களோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தது. இறுதியிலே நடுவர் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெயர்களை அறிவிக்க தொடங்கினார். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த பாடலை பாடிய மாணவன் தான் முதலிடத்தில் வருவார் என்று நம்பியிருந்தார்கள். மாறாக நடுவர் அவர்கள் பெயர் பட்டியலை வாசித்த போது முதலிடத்தில் இந்த மாணவன் தவிர்க்கப்பட்டார். இரண்டாவது இடத்திலும் தவிர்க்கப்பட்டார். எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இறுதியிலே அந்த மாணவன் மூன்றாவது இடத்தை தட்டிச் சென்றார். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தது. எதிர்பாராத விதமாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நடுவர் அவரை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நடுவரை பார்த்து கேட்டாராம், அந்த மூன்றாவதாக இடம்பெற்ற மாணவன் அழகாகத்தானே பாடினார், எதற்காக அவருக்கு மூன்றாவது பரிசை கொடுத்தீர்கள் என்று. அதற்கு நடுவர் சொன்னாராம், அவர் அழகாகத்தான் பாடியிருக்கின்றார், எனக்கும் அவர் பாடிய பாடல் பிடித்தது, ஆனால் அவர் இடைக்கிடையே இருமி விட்டார், அதற்காகத்தான் அவர் மூன்றாவது இடத்தில் சென்றார் என்று. இந்த பாடலின் சிறப்பே அந்த இருமல் தான். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அந்த நடுவரை பார்த்து கேட்டாராம், இந்த பாடலை நீங்கள் முதல் கேட்டிருக்கின்றீர்களா என்று. அதற்கு அவர் இல்லை என்று பதிலளித்திருக்கின்றார். சுந்தரராஜனுக்கு தெரிந்த இந்த தகவல் அந்த மாணவனுக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் என்று நினைத்து பாருங்கள். சரி, நாங்கள் இப்போது பாடலுக்கு போவோம். இதோ உங்களுக்காக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக மணியோசை கேட்டு எழுந்து. கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ? மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து
பேசக்கூடாதோ மனம் ஏங்கலாமோ கண்ணன் மனம் வாடலாமோ வாழ்க்கை மாறுமோ நெஞ்சம் தாங்குமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து பாதை மாறி போகும்போது ஊரு வந்தே சேராது தாளம் மாறி போடும்போது ராகம் தாளம் மாறி போடும்போது ராகம் தோன்றாது பாடும் புது வீணை இங்கே ராகம் அதில் மாறும் அங்கே காலம் மாறுமோ தாளம் சேருமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து. நீங்கள் கேட்ட அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. ஹலோ, நான் நந்தன் கைக்கிறேன். சாசினிக்கிறானோ கொஞ்சம் நெல்லுங்கோ கொடுக்குறேன். சொல்லு மச்சான். நேற்று மச்சான் நாங்கள் இந்த நல்லூர் கோவிலுக்கு பின்னுக்கு மேங்கோஸ் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனாங்க. என்ன சாப்பாடு மச்சான், சூப்பரடா. இது அன்றைக்கு ரவியும் சொன்னவன்டா, தன் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டது நல்ல சாப்பாடு. அது சரியாப்பா, இது எங்க இருக்கு? அது மச்சான் நல்லூருக்கு பின் வீதியில. அப்ப இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் போவோமா? இன்றைக்கு இல்ல மச்சான், இன்றைக்கும் நான் ரெடி. மேங்கோஸ் உணவகம் 359 கீழ் 3 டெம்பிள் ரோட். தொலைபேசி இலக்கம் 02122822994. மேங்கோஸ் உணவகம். முகப்புத்தக முகவரி மேங்கோஸ் இந்தியன் வெஜ். இமெயில் mangosveg@gmail.com. அந்தி சாயம் நேரம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தமிழ் FM 101.1 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான தமிழ் சில உறவுகள். இந்தியா தமிழகத்திலிருந்து முத்துப்பாண்டி, பன்னீர்செல்வம், பாருக் சுலைமான், கனடாவிலிருந்து கருணாகரன், தங்கத்துறை, சத்தியசீலன், ஐயாத்துறை மற்றும் சங்கரன் செல்வம், இவர் மலேசியாவிலிருந்து, சிலம்பரசன் ஸ்ரீராமன் தமிழ்நாடு வால்பாறையிலிருந்து. இதோ உங்களுக்காக நாம் தரும் பாடல் சொன்னது நீதானா திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் ஏச்சந்திரன் பாடியது வெள்ளி நிலாவினிலே. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது, அது பாடும் ராகம் நீராஜா. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது, அது
வந்தது அது பாடும் ராகம் நீ ராஜா வெள்ளி நிலாவினிலே. உனக்கேன் வாய்மொழி ஒன்று அதுதான் நான் நான் அல்லவோ. மடிமேல் பூங்கடா வந்து மனத்தால் தாய் நான் அல்லவோ. விரலில் என்ன அபிநயமோ விழியில் என்ன கவிநயமோ அன்பின் தீபமே இன்னும் ஆண்டு 100 நீ வாழ வெள்ளி நிலாவினிலே. தமிழ் வீணை வந்தது அது பாடும் ராகம் நீ ராஜா வெள்ளி நிலாவினிலே. நீங்கள் கேட்ட அந்த பாடல் விஜயகுமார் சுமித்ரா நடித்த சொன்னது நீதானா திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடியது இளையராஜாவின் இசையிலே. வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் FM 101.1. உலக வான்பரப்பை வட்டமிட்டு உங்கள் இல்ல கதவுகளை ஊடறுத்து தமிழோடு உறவாட வருகிறது தமிழ் FM 101.1. கேட்டு மகிழுங்கள் தமிழ் FM 101.1. யாரெம்மை போற்றினாலும் யாரெம்மை தூற்றினாலும் விதையாய் வீழ்ந்து மரமாய் எழுவும் அதுவே தமிழ் FM 101.1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் FM 101.1 வானொலியில் அந்தி சாயும் நேரம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சில நேர்கள் முத்துக்குமார் தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலிருந்து, பிரபாகரன் சுப்பிரமணியம் ஜெர்மனியிலிருந்து, சசிகரன் ராசையா கனடா, ராமகிருஷ்ணன் பிரசாந்த் மன்னார்குடி தமிழ்நாடு. இவர்களுக்காக நாம் தரும் பாடல் அவர் எனக்கே சொந்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் ரேணுகா பாடிய ஒரு பாடல் சூராங்கனி. இந்த பாடலுக்கான இசையை இளையராஜா வழங்கியிருந்தார். सुरंगने का माल सुरंगने का माल गनवा கூட்டத்திலே சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டாளாம். கூட வந்த சின்ன பையன் இடிச்சு பார்த்தானாம். மாட்டிக்கிட்ட சின்ன குட்டி முறைச்சு பார்த்தாளாம். இடிச்சு நின்னா சின்ன பையன் இடிச்சு நின்னானாம். ஊட்டியில மாமனுக்கு மலையில வீடு, வீட்டுக்குள்ள குளிரடிச்சா விஸ்கிய போடு, சூடு கொஞ்சம் ஏறிச்சுன்னா சுதியில பாடு, ஜோடிக்கு ஒரு பொண்ணு இருக்கு கூயட்டு பாடு. சுரங்கனே 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 சுரங்கனை கமாலு கனவா மாலு 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 சுரங்கனை கமாலு சுரங்கனை கமாலு கனவா. மாடி வீட்டு மச்சானுக்கு ஒரு மாதிரியா ஆசை, மதுர வீரன் சாமி போல ஆட்டுக்கட மீச, வயசு வந்த பொண்ண பார்த்து எங்குறாரு பேச, வம்பு செய்யற மாமனுக்கு காத்திருக்கு பூச. அரிசி இருக்கு பருப்பு இருக்கு ஆக்க முடியல, அடுப்பு இருக்கு நெருப்பு இருக்கு சேர்க்க முடியல, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியல, அடுத்த வீட்டு அத்த மகளை பார்க்க முடியல. சுரங்கனே சுரங்கனை 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 கமாலு கனவா மாலு 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 சுரங்கனை கமாலு சுரங்கனை கமாலு கனவா.
நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஜெயசங்கர் ஸ்ரீவித்யா நடித்த அவர் எனக்கே சொந்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் ரேணுகா பாடியது இளையராஜாவின் இசையிலே. சுவிஸ்வால் அழகு நங்கியர்களே, உங்கள் அழகினை மேலும் மெருகூட்ட வேண்டுமா? உங்களுக்காக தங்கள் சேவையினை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ரிகிஸ் ராசா 2 ஓலன் ஆகையில் இயங்கிக் கொண்டிருக்கும் அருந்ததி பியூட்டி சென்டர். உங்கள் அழகினை மேலும் மெருகூட்ட ஃபேஷியல், வேக்சிங், த்ரெட்னிங், பெடிக்யூர், மணிக்யூர். ஆம், அழகு தேவதைகளை உங்கள் அழகிற்கு மேலும் அழகூட்ட ஆடவர்கள் பெண்கள் என அனைவருக்கும் தங்கள் சேவையினை வழங்கி வருகின்றார்கள் அருந்ததி பியூட்டி சென்டர். உங்களுக்கு தேவையான நவீன ஆடை ஆபரணங்களையும் மிக மலிவான விலையில் தரமான பொருட்களை வாங்க உடனடியாக வருகை தாருங்கள் அருந்ததி பியூட்டி சென்டர். தொடர்புகளுக்கான தொலைபேசி எண்கள் 056-558-8803, 076-420-1901, info@arundhati.ch. எங்கள் இணையதள முகவரி www.arundhati.ch. வாருங்கள், வருகை தந்து உங்கள் மகிழ்ச்சியை தெரியப்படுத்துங்கள். தமிழ் FM 101.1 வானொலியோடு இணைந்திருக்கும் இன்னும் சில நேர்கள். வேல்முருகன் சங்கர் தமிழ்நாடு, சுரேஷ்குமார் செந்தில்வேல் நோர்வே, சகானா கரன் இந்தியா, குமாரசாமி குப்புசாமி தமிழ்நாடு, கையேந்திரன் அமிர்தலிங்கம் ஸ்வீடன், கலைவாணி அருணாசலம் சுவிட்சர்லாந்து. இவர்களுக்காக நாம் தரும் அடுத்த பாடல் காஷ்மீர் காதலி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய அழகிய செந்நிற வானம். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று என்னோடு வந்து கண்ணோடு நின்ற அழகோ. கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். என்னென்னதான் நாணமோ பாவமோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ.
நீங்கள் கேட்ட அந்த பாடல் காஷ்மீர் காதலி திரைப்படத்திற்காக ஜி.கே. வெங்கடேஷ் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் FM 101.1. உலக வான்பரப்பை வட்டமிட்டு உங்கள் இல்லம் தேடி வருகிறது தமிழ் FM 101.1. கேட்க தவறாதீர்கள். தமிழ் FM 101.1. தமிழ் FM 101.1 வானொலியில் அந்தி சாயும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நவீன்குமார் ராவணன் மலேசியா, பிரகாஷ் செந்தமிழன் தமிழ்நாடு, கி அன்பழகன் சிங்கப்பூர், சுதன் ராமமூர்த்தி லண்டன் இவர்களுக்காக நாம் தரும் பாடல். மலேசியா வாசுதேவன், எஸ். ஜானகி பாடிய கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஆத்துமேட்டிலே ஒரு பாட்டு கேட்குது. பாட்டு
போக போற ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது. நீங்கள் கேட்ட அந்த பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதவன் எஸ் யானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் FM 101.1. உங்கள் இல்ல கதவுகளை ஊடறுத்து உங்கள் இதயங்களோடு உறவாட வருகிறது தமிழ் FM 101.1. கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் மதன் குமார் திருச்சி, யசோதா அப்புத்துறை தமிழ்நாடு, செல்லத்துறை ரவீந்திரன் இலங்கை, கோபாலகிருஷ்ணன் மலேசியா, ராஜவேல் ரஞ்சித் மலேசியா, கௌரி கிருஷ்ணமூர்த்தி கனடா. இவர்களுக்காக நாம் தரும் அடுத்த பாடல் சங்கீதமே சௌபாகியமே ஜீவாமுதம் மோகனம் கீதா சங்கீதா பகலென்ன இரவென்ன நாம் காண வேண்டும் மதனோத்சவம். பகலென்ன இரவென்ன நாம் காண வேண்டும் மதனோத்சவம். அதுதானே இதழ் பேசும் மணிமந்திரம். ஒரு பஞ்சனையில் இரு பைங்கிளிகள் கூடும் விளையாடும் கீதா சங்கீதா. பாவை மனம் பிருந்தாவனம் குழலாசை கொண்டாம் கோகுலம். அண்ணா அண்ணா
நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஏ கணேஷ், தேங்காய் சீனிவாசன் மற்றும் ராதிகா நடித்த அன்பே சங்கீதா திரைப்படத்திற்காக ஏ சந்திரன் என்சி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் FM 101.1 வானொலியில் அந்தி சாயும் நேரம். மீண்டும் ஒரு அந்தி சாயும் நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் வல்வை பாரதி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் தமிழ் FM 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம், தலை நிமிர்ந்து வாழ்வோம். வானொலியம் வானொலி தமிழ் FM வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. வானொலியம் வானொலி தமிழ் FM வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. எங்கள் தமிழ் எங்கு முழங்க ஒளிபரப்பும் வானொலி. ஏற்றம் மிகு தமிழ் தன்னை எழிலாக்கும் வானொலி. எட்டு திக்கும் தமிழ் முழங்க உதித்ததந்த வானொலி. வான்புகழ் வள்ளுவனின் வண்ணத் தமிழ் வானொலி. வானொலியம் வானொலி தமிழ் FM வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. வானொலியம் வானொலி தமிழ் FM வானொலி. உலகத் தமிழர் உள்ளத்தையே கவர்ந்ததிந்த வானொலி. பாடல் கதைகள் கவிதை என தருகின்ற வானொலி. தலை வணங்கான் தமிழன் என எழுச்சி கொண்ட வானொலி. சங்கத் தமிழை வானலையில் வர்ணம் தீட்டும் வானொலி. வானொலியம் வானொலி தமிழ் FM வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும்